ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ் பத்தி சொல்லுங்க. லவ் மேரேஜ் லவ் மேரேஜ்னாலே அது சூப்பரா இருக்கும். லவ் மேரேஜ்னாலே அது அல்வா மாதிரி இருக்கும். அரேஞ்ச் மேரேஜ் சாணிப்பி மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் கிடையாது. எப்படி இருக்கும் ஒழுங்கா சொல்லுங்க. சரி ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லுங்க. லவ் மேரேஜ் எப்படி இருக்கும்? அதாவது காதல் திருமணம் எப்படின்னா, காதலிக்கும் போது நல்லா இருக்கும். காதலிக்கும் போது குடியாரனா, தெருப்பொறுக்கியா, பிச்சைக்காரனா, பணக்காரனா எதுவும் காதலிக்கும் போது தேவையில்லை. ஆனா கல்யாணம் பண்ணிக்கும் போது அதெல்லாம் தேவைப்படும். ஆனா எங்க காதல்லாம் எப்படி இருந்ததுன்னா, எதையும் பத்தி நாங்க யோசிக்கவே இல்லை. சத்தியமா நான் சொல்றேன், என்ன வேலைன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு காதல். அதாவது அப்போ உள்ள காதல் வந்து அப்படி. ஏன்னா எதையும் பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கல. பிடிச்சிருக்கு, பார்த்த உடனே பிடிச்சிருக்கு. 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அழகு அப்படின்லாம் கிடையாது. அது அவைய எப்படிப்பட்ட அழகுங்கிறது வந்து நம்ம மனசுக்கு அவங்க ரொம்ப அழகு. எத்தனை பேர் கூட்டத்துல இருந்தாலும் அவைய மட்டும் தனியா நம்ம ஒரு இதான் தெரிவாங்க. அதுதான் காதல். அந்த மாதிரி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வருஷங்கள் ஓடி போயிடுச்சு. நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பிரிஞ்சு போகல. நிறைய லவ் மேரேஜ் பிரியுது. அதான் சொல்ல முடியல. அது வந்து ஒண்ணு, அதாவது காதல் திருமணத்திலையும் கல்யாணம் லவ் மேரேஜ்லயும் இந்த இது அரேஞ்ச் மேரேஜ்ல சண்டை வராத எந்த குடும்பமே கிடையாது. ஏதாவது ஒரு ரூபத்துல சண்டை வரும். அதுலயும் கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜை விடவும் லவ் மேரேஜ்ல ப்ராப்ளம் கூடுதல் வரும். ஏன்னா முதல்ல வந்து ஃபைனான்ஸ் ரீதியா அவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் வீட்லயும் காதல் திருமணம் பண்ணின உடனே கொண்டு வந்து சீர் சின்னத்தை எந்த அம்மா அப்பாவும் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்துல ஒரு மெண்டல் அவங்க ஒரு கோவத்துல இருப்பாங்க. நாமெல்லாம் பார்த்திருக்கேன். நிறைய வீட்டுல எல்லாம் அந்த பிள்ளையோட பொருள் எல்லாம் இப்படி எரிச்சிருவாங்க. அந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க இதுல போனாலுமே, அவங்க ஜாதி மதம் அப்படி போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது பிறகுக்கு எந்த மாதிரி சூழ்நிலையில சேர்றாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே சேர்றாங்க. ஒரு சிலர் அது கொஞ்ச நாள் கழிச்சு சேர்றாங்க. இது ஒரு சிலர் வந்து பிள்ளை கர்ப்பமான உடனே சேரக்கூடிய ஃபேமிலி இருக்குது. சரி, குழந்தைதான் வேணும். போன உடனே வந்து ஒரு குழந்தை உண்டாயிட்டா நீ வீட்டுக்குள்ள வந்துடலாம். அதுதான் உன்னோட ஒரே அடையாளம். குழந்தை பெத்துக்க, இல்லைன்னா அப்படியே போயிரு. அப்படி இல்லை. அந்த ஒரு உறவு வந்து அந்த உறவை சேர்க்குதுன்னு நான் சொல்லேன். அதாவது குழந்தை பெத்துட்டதில்ல. அதாவது அது ஒரு தாய் மேடை, ஐயோ நம்ம பிள்ளை சரி ஊர்வலத்தில் நடக்காததா நம்ம சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க மேல அம்மா அப்பாவுக்கு இருக்க பாசத்துல அவங்க சேர்த்துக்கிடாங்க. அதுக்காக எல்லாரும் நம்ம லவ் பண்ணி ஓடிட்டாக்கி நம்ம அப்பா சேர்த்துக்கிடுவாங்க அப்படின்லாம் கிடையாது. ஆனா ஒரு சிலர் வீட்டுல சேர்க்காம காலத்துக்கும் ஒதுக்கி வைக்காம. அது ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது. ஏதாவது அந்த யாத்துக்கவே முடியல. நான் என் பிள்ளைய இந்த மாதிரி பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன், அவ இப்படி ஒன்றும் இல்லாத விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு ரொம்ப ஒரு வெறுப்புல கடைசி வரைக்கும் சேர்க்காத குடும்பம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இது பண்ணடா. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, லவ் மேரேஜ் வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஃபைனான்ஸ் ரீதியா அப்படின்னு சொன்னேன். அதை தாண்டி வந்து உண்மையான அன்பு இருக்கவங்க கடைசி வரை பிரியவே மாட்டாங்க, சேர்ந்துருப்பாங்க. என்னைக்கு மனுஷனுக்கு நிலைமை ஒரே மாதிரி இருக்காது. அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அது இதுன்னு வரும்போது அது மாறும். அப்புறம் பிள்ளைங்கள்லாம் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்துருவாங்க. அது ஒரு மாதிரி அந்த வாழ்க்கை பணம் மட்டும் மேட்டர் கிடையாது. அது எப்படின்னா லவ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குன்னா 8 மணி நேரம் தூங்கி கழிப்போம். மிச்சம் 8 மணி நேரம் வேலை இருக்கும். 8 மணி நேரம் நமக்கு ஃப்ரீ டைம். அந்த மாதிரி தான் ஒர்க் பண்றவங்களுக்கு இருக்கும். வீட்டுல இருக்கவங்களுக்கு வீட்டு வேலை இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து வீட்டு பக்கத்துல இருக்க யாரையும் லவ் பண்றோம் அப்படின்னா வந்து அடிக்கடி பார்த்துக்கலாம், நான் பேச முடியாது, வீட்டு பக்கத்துல இருக்காங்க. எங்கேயாச்சும் ஒரு வெளி இடத்துல போகும்போது பார்த்து பேசி அந்த பேசுறது மட்டும்தான். என் வீட்டுக்குள்ள நான் எப்படி இருக்கேன்னு
யாருக்கும் தெரிய போறதில்ல. அவங்க வீட்டுக்குள்ள அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியுது. வேற ஊரு, வேற மாநிலம், வேற மாவட்டம் எல்லாமே வந்து அது தனித்தனி. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அவங்க நம்மகிட்ட என்ன சொல்றாங்களோ அது மட்டும் தான் அதுதான். நமக்கு தெரியும். அவங்க வந்து என்கிட்ட வந்து நான் ரொம்ப நல்லவன். எனக்கு வந்து இந்த மாரி நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாதிரி எங்க வீட்ல எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம அப்படியே பிளைண்டா ஆமா அப்படிதான் அப்படின்னு நம்பிக்கிற அந்த மாதிரி டைம் தான் நீங்க இருந்த டைம்லாம். அப்ப அப்படி இருக்கும்போது இப்பவுமே நெறைய அப்படிதான் இருக்கும். ஒரு கட்டத்துல வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதுவும் வீட்ட எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்படின்னு சொல்லும்போது ஒரு வீட்டுக்குள்ள 2 பேரும் அப்படிங்கும்போது தான் யாரு எப்படி அப்படியே குணம்லாம் தெரிய வரும். அதுக்கப்புறமா பிடிக்காம வந்து பிரிஞ்சு போறவங்கலாம் நெறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வர தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கொட்ட கொட்ட நான் குனிஞ்சு போறதுக்கு நான் என்ன இதுவா இருந்தா எல்லாரோட அதான் நான் சொல்ல முடியும். அதாவது அந்த ஏமாத்தி அடிப்படையிலேயே அந்த பிள்ளைகிட்ட அவ்வளவு பொய்யா சொல்லி பையனும் பொண்ணும் 2 பேரும் தான் சொல்றேன். அடிப்படையிலேயே வந்து ஒரு இல்ல, அவ வந்து இப்படி கூட நம்ம இப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் எனக்குன்னு இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம் கொண்டு தருவாவ, அப்போ நம்ம கொஞ்ச நாள் தானே கஷ்டப்படுவோம், அப்புறம் எல்லாம் தந்துருவாங்க. அப்படி ஒரு எதிர்பார்ப்புள்ள அவ ஒரு தப்பான ஒரு நம்பிக்கை கொடுத்து, இல்லைன்னா அவன் ஒரு தப்பான நம்பிக்கை கொடுத்து, அப்படியே அவியலுக்குள்ள ஒரு உண்மையான பரஸ்பர அன்பு இல்லாம, உண்மையான ஒரு நம்பிக்கை இல்லாம வரக்கூடிய இடங்கள்ல தான் அடுத்தடுத்து தொடர்ந்து பிரச்சனை வர்றது. இதை சொல்லல. அத முதல்ல வந்து அவங்க லவ்ல வந்து ஒரு ஒரு உறுதிப்பாடு இல்லாது, முதல்ல உள்ள அன்பு இல்லாதது, அப்புறம் உறுதிப்பாடு இல்லாதது, அப்புறம் பைனான்ஸ் ரீதியா சப்போர்ட் இல்லான்னு நான் எங்க வீட்டுல இருந்து இப்படி இருந்தேன், உன்னை கூட்டிட்டு போறேன் எங்க வீட்டுல நான் அப்படி இருந்தேன் அவள் சொல்றது மாறி மாறி போய் சொல்லி ஒரு அதாவது அதை இடையில வந்து பேரண்ட்ஸ் சேர்ந்து அந்த இதை சரி பையனும் நல்ல பையன் பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சப்போர்ட்டிங் இருந்துன்னா சக்சஸ்ஃபுல் ஆகிறாங்க. இதே ஏதோ ஒரு சில இடங்கள்ல இருக்குது, பசங்க வந்து அந்த வீட்டை மீறி கல்யாணம் பண்றது எப்படின்னா அவங்க ஒரு நல்ல ஒரு இதுல இருப்பாங்க, வேலையில இருப்பாங்க, அவங்களும் ஓரளவுல சின்ன 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 பிரச்சனை வரும்போது அவங்க அதை மேனேஜ் பண்ணி அவங்களுக்குள்ள பேசி தீர்த்து ஓகே அப்படி இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இல்லாதவங்க தான் இன்னும் உண்மையான அன்பு நம்பிக்கை இல்லாத இடத்துல எத்தனை பேர் சப்போர்ட் இருந்தாலும் எவ்வளவு பைனான்ஸ் ரீதியா ப்ராப்ளம் இல்லாட்டாலும் பிரிஞ்சு போறவங்க பிரிஞ்சு போவாங்க. அது லவ் மேரேஜ்ல மட்டும் இல்ல, அரேஞ்ச் மேரேஜ்லயே தான். ஆனா என்ன, அரேஞ்ச் மேரேஜ் இல்லைன்னா முழுசா தூக்கி அப்பா மேல பழிய போட்டுருவாங்க. நீ தானே அவனை பிடிச்சி என்ன கட்டி வச்ச, இந்த இடத்துல வந்து அந்த வார்த்தையை அவ சொல்ல முடியாது. இந்த அம்மா அப்பா தான் சொல்லுவா, நீ தானே அவனை கல்யாணம் பண்ணுன, நீ தானே அவளை இழுத்துட்டு வந்த, அந்த மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா அரேஞ்ச் மேரேஜ்ல மொத்தமா பழிய தூக்கி நீ தானே எனக்கு பொண்ணு பார்த்து கட்டி வச்சான்னு இவன் தாய் தோப்பு மேல பழிய போடுவான். அவன் உடனே சொல்லி வந்த ஒண்ணுக்காவாதவனுக்கு நீ தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லி சண்டை வரும். ஆக திருமண வாழ்க்கைங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமானது. இப்ப என்ன சொல்ல வரோம், லவ் மேரேஜ் ஃபைனலா லவ் மேரேஜ் நல்லதுதான். ஆனா ஃபேமிலி சப்போர்ட்டோட இருந்தா லவ் மேரேஜ் சக்சஸ்ஃபுல்லா போகும். அப்படிலாம் கிடையாது. அது வந்து அடிப்படையிலேயே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு உண்மைக்கு மேல கட்டணும். அது இல்லாம பொய்க்கு மேல கட்டுனா அது எப்படி வேணாலும் உடஞ்சு விழுகணும். அப்படி அந்த பொய்க்கு மேல கட்டணும்னா அதை வந்து பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரோட வாழ்க்கையும் அந்த நெருப்புல போட்டு எரிச்சுட்டு கடைசி வரை எமோஷனல் லெஸ்ஸா வந்து இருந்து அந்த வாழ்க்கையை நடத்த வேண்டியதான்.